அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம். வாட்டருக்கு காசு கரெக்டாக தானே வச்சுருந்தோம். ஒரு 10 ரூபா காயின்ஸு எங்கேயோ மிஸ் ஆகிருக்கு. இப்போ சரக்கு எப்படி வாங்குறது? 10 ரூபா தானே, யார்ட்டையாவது கேட்டு பார்ப்போம். A few moments later. ஊர்கா பார்ட்டி. இவங்கிட்ட போய் 10 ரூபா கேட்டோன்னு வச்சுக்க, அது கடைசியில் வில்லங்கத்தில் தான் முடியும். அம்மா, என்ன திருன்னு முழிச்சிட்டு அப்படி ஓரமாக நிற்கிற? சும்மா நிற்கிறேன்பா. ஏன் எதையாவது சுமந்துட்டு நில்லே. ஆஹா, குண்டக்க மண்டக்க பேசுகிறதே இவனுக்கு பொழப்பா போச்சு. வலியை விட்டு நில்றா வான்கோழி. என்னது வான்கோழியா? ஆஹா, போப்பா போ போ. ஏன் எனக்கு போ தெரியாதா? நீ போன்னு சொல்லி தான் நான் போகணுமா? இல்லைப்பா, வழியை விட சொன்னில்ல, அதுதான் போன்னு சொன்னேன். உன்னை வழியை தானே விட சொன்னேன், போன்னு சொல்ல சொன்னனா? ஆஹா, இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு இவன் வேற. நாமளே ஒதுங்கிடுவோம். அப்பாடா, போய் ஓரமாக உக்காந்துட்டான். பேசாம இவங்கிட்டயே 10 ரூபா கேட்டுட்டா என்ன, முன்ன பின்ன தெரிஞ்ச முகம் தானே. ஆத்திர அவசரத்துக்கு பாவம் இல்லை, இப்போ சரக்கு அடிச்சே ஆகணும். ஆஹா, அதுக்குள்ள ஆர்டர் பண்ணி எல்லாத்தையுமே வாங்கிட்டான ஐயா. ஹலோ, ஒரு சின்ன ஹெல்ப்பு. என்ன, ஊர்கா வேணுமா? ஊர்காலாம் இல்லைப்பா, ஒரு 10 ருபீஸ் சேஞ்ச் வேணும். நான் என்ன மளிகை கடையாக வச்சுருக்கேன், என்கிட்ட வந்து 10 ருபீஸுக்கு சேஞ்ச் கேட்குற? ஆஹா, ஆரம்பமே சொதப்புது ஐயா. எனக்கு ஒரு 10 ருபீஸ் வேணும். நான் கேட்டதுக்கு சும்மா தான் நிற்கிறேன்னு சொன்னேன், இப்போது 10 ருபீஸ் வேணும்னு கேட்குறேன். ஆமாப்பா, வெறும் 10 ருபீஸ் தான். இந்தா 10 ரூபா, போய் சரக்கு வாங்கிட்டு வந்து இதே டேபிளில் உட்காரு. அப்பாடா, ஒரு குவார்ட்டர் வாங்கிட்டு வந்து உக்காந்தாச்சு. நீ சைடிஸ் வாங்கலையா? எப்பா, சரக்குக்கே 10 ரூபா உங்ககிட்ட வாங்கினேன், நான் எங்கிறது சைடிஸ் வாங்குறது? மூக்கை பிடிச்சிக்கிட்டு முடக்குன்னு குடிச்சிட வேண்டியதுதான். ஏப்பா, ஏன்பா குடிக்க விடாம தடுக்கிற? என்ன நீ பாட்டுக்கு குவார்ட்டர் வாங்கின, குடிக்க போகிற? வேற என்னையா பண்ணுவாங்க? கீழேயா ஊற்றுவாங்க? என்கிட்ட 10 ரூபா வாங்கினில்ல, அந்த 10 ரூபாய்க்கு எனக்கு சரக்கு கொடுக்கணும்ல. என்னது 10 ரூபாய்க்கு சரக்கா? ஏப்பா, நான் உங்ககிட்ட 110 ரூபா வாங்கலை, வெறும் 10 ரூபா தான் வாங்கினேன். இந்த குவார்ட்டர் உனக்கு எப்படி வந்துச்சு? காசு கொடுத்து வாங்கினேன். ஆனால் நான் கொடுத்த 10 ரூபா இல்லைன்னா உன்னால் இந்த குவார்ட்டர் வாங்கியிருக்க முடியுமா? ஆஹா, அங்கே சுற்றி இங்கே சுற்றி இவன் எங்கே வர்றான்னு தெரிஞ்சிருச்சு ஐயா. குவார்ட்டரில் எனக்கு ஒரு கட்டிங் வேணும். என்னது 10 ரூபாய்க்கு கட்டிங்கா? 2 பேரும் பார்ட்னராக பணம் கொடுத்து தான் இந்த குவார்ட்டர் வாங்கியிருக்கோம். அப்போது உனக்கு ஒரு கட்டிங், எனக்கு ஒரு கட்டிங், புரிஞ்சதா? ஆஹா, இவங்கிட்ட 10 ரூபா வாங்காமே இருந்திருக்கலாம் போல இருக்கு ஐயா. ஏப்பா, இது உனக்கே அநியாயமாக தெரியல. போனால் போதேன்னு 10 ரூபா கொடுத்து உன்னை சரக்கு வாங்க வச்சா நீ என்னையே அநியாயம்னு சொல்கிறியா? ஆஹா, அவனே கட்டிங்காக பிரிச்சுட்டானே ஐயா. இந்த கட்டிங்கை நீ அடி, இந்த கட்டிங்கை நான் அடிக்கிறேன். ஆஹா, மேல் பாக்கெட்லேருந்து என்னமோ எடுக்கிறான். ஊறுகா. நீயும் ஊறுகா தொட்டுக்கிறியா? என்னது ஊறுகா தொட்டுக்கிறியா? ஏற்கனவே ஒரு கட்டிங் போயிடுச்சு, ஊறுகாயை தொட்டன்னு வச்சுக்க, நீ இந்த கட்டிங்கையும் எடுத்து குடிச்சிருவ, அப்புறம் எனக்கு ஒன்றும் இல்லாமல் போயிடும். அப்போது நான் கிளம்புறேன். ஆஹா, கிளம்பிட்டானே ஐயா. வெறும் 10 ரூபாயை கொடுத்துட்டு ஒரு கட்டிங்கை அடிச்சுட்டு போகிறான் ஐயா. உலகத்திலேயே 10 ரூபாய்க்கு சரக்கு அடித்த ஒரே ஆள் இவன் தாயா.